வணக்கம் and welcome back பசங்களா. பொங்கல் முடிஞ்ச கையோட இப்ப நம்மளுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட்டான என்டிஏவோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது பியூர்லி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பசங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து நீட் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட் பத்தி ஒன்று சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா புதுசா ஒரு ஐடி ஒன்று கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க பசங்களா. அப்பார் ஐடி அப்படிங்கிற ஒன்று. அதுவும் என்னது, அதை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். So let's get started and with me your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear, right? Start பண்ணிடலாம் பசங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக அதாவது கரெக்டாக 16th January 2025ல அஃபீஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஓகேவா, இந்த வருஷம் நடக்கக்கூடிய நீட் 2025 யூஜி வந்து எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா பென் அண்ட் பேப்பர் மோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசங்களா. ஓஎம்ஆர் வச்சுட்டு லாஸ்ட் இயர் எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் நடக்க போகுது. அண்ட் இன் அ சிங்கிள் டே அண்ட் இன் அ சிங்கிள் ஷிஃப்ட் ஓவரால் ஃபுல்லாக வேர்ல்டு வைட் எங்கெல்லாம் நீட் நடக்குதோ அது சிங்கிள் டேல சிங்கிள் ஷிஃப்ட்ல நடக்க போகுது. ஓஎம்ஆர் மெத்தட்ல தான் நடக்க போகுது, பென் அண்ட் பேப்பர் மோட்ல தான். ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் அப்டேட். நம்ம ரீசெண்டான அப்டேட் நம்ம பார்க்கணும். இது தொடர்ந்து அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th அன்னைக்கு ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கரெக்டா அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பசங்களா. இந்த வருஷம் லாஸ்ட் இயர் நடந்த மிஸ்கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக, கயாஸ் எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறக்காக இந்த வருஷம் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்பார் ஐடி அப்படிங்கிற ஒரு ஐடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது எப்படின்னா நம்ம ஆதார் கார்டு மாதிரி தான் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே இது இருக்கும். ஓகேவா, இதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உள்ளே கொடுத்துருப்போம். நம்மளோட 12th சர்டிஃபிகேட் 10th சர்டிஃபிகேட் இதெல்லாமே அப்லோட் பண்ணி வச்சுருந்துருப்போம். அதில் உங்களுக்கு ஒரு நம்பர் கிரியேட் ஆகும். எப்படி ஆதார் ஐடி ஒரு நம்பர் கிரியேட் ஆகுது, அதே மாதிரி இங்கேயும் ஒரு 12 டிஜிட் நம்பர் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த நம்பரை நம்ம நீட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கொடுத்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே அதுவே எடுத்துக்கும். பிகாஸ் லாஸ்ட் இயர் வரைக்கும் ஆதார் ஐடி அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு மேண்டேட்டரி இல்லாம இருந்தது. ஓகே, அங்க நீங்க செக்கிங்ல தான் வந்து அதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருந்தது. பட் இந்த வருஷம் நம்மளோட ஆதார் ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இதை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்றது, இதை என்னென்னலாம் நம்ம எப்படி ப்ராசஸ் பண்றது அப்படிங்கறது பாக்குறதுக்கு முன்னாடி நான் ரெண்டு விஷயம் சொல்றேன் பசங்களா. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இதை நீங்க நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிளியரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நீங்க நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யாரெல்லாம் இன்னும் உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணலையோ போய் ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்கங்க. ஓகேவா, ஸோ ஆதார் என்ன பண்ணணும், நீங்க ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்கங்க. ஓகேவா, ஏன்னா எவ்ரி பர்டிகுலர் இயர்ஸ்க்கு ஒரு டைம் வந்து ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும். பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் மறுபடியும் வச்சு மறுபடியும் வந்து பயோமெட்ரிக்ஸ் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன்லாம் மறுபடியும் பண்ணுவாங்க. சில கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இ சேவை மையத்தில் பண்ணுவாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுவாங்க. ஓகே தானே பசங்களா, போய் உங்களோட ஆதார் கார்டை ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுங்க. ஓகேவா, அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நெக்ஸ்ட் என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரிப்பீட்டராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் 12th மார்க் ஷீட். ஓகேவா, நீங்க இல்ல நான் ஃப்ரெஷர் மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட், ஏன்னா 12th மார்க் ஷீட் இனிமேல் தானே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க 10th மார்க் ஷீட்ல 12th மார்க் ஷீட்ல உங்களோட மார்க் ஷீட்ல நேம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா, மார்க் ஷீட்ல நேம் எப்படி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என் நேம் ஷோபிகா அப்படின்னா ஷோபிகா செல்வகுமார்ல செல்வகுமார் முன்னாடி வந்திருக்கா, ஷோபிகா எஸ்ன்னு போட்டிருக்காங்களா, இல்ல ஷோபிகாக்கு 2 ஏ போட்டிருக்காங்களா, இல்ல 1 ஏ போட்டிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். ஸோ ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய உங்க நேமையும் சரி உங்களோட 10th or 12th மார்க் ஷீட்ல இருக்கிற நேமையும் சேர்த்து வச்சு பாருங்க. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் ரெண்டும் டிஃப்ரெண்டா இருக்கு மேம், இங்க 1 ஏ இருக்கு இங்க 1 ஏ கிடையாது அப்படின்னு இருக்கிற மாதிரி இருந்தா ப்ளீஸ் கோ அண்ட் அப்டேட். ஏன்னா இன்னும் சில நாட்கள்ல உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதனால மறக்காம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா மார்க் ஷீட்ல இருக்கிற நேம் உங்களுக்கு எப்படி இருக்கணும் பசங்களா, உங்களோட ஆதார் கார்டுல இருக்கிற நேம் கூட மேட்ச் ஆகணும். ஓகேவா, ஸோ அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ரெண்டு விஷயம் பண்ணிடுங்க. ஒன்று ஃபேஷியல் ரெக்கக்னிஷன், உங்கள் பயோமெட்ரிக்ஸ் இதெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும், அதாவது அப்டேட் பண்ணி இருக்கணும். ஓகேவா, ஏன்னா நான்லாம் இத்தனை வருஷம் கழிச்சு ரீசெண்டாக தான் இப்போ போய் அப்டேட் பண்ணேன். அதனால நீங்க இது ரெண்டு விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்பார் ஐடியை வந்து ப்ராசஸ் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இதுதான் மேண்டேட்டரி பசங்களா. அப்ப எப்படி நம்ம அப்பார் ஐடியை ஜென்ரேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களோட ப்ரௌசிங் சென்டரும் போகலாம். உங்க ஸ்கூல்ஸ்ல ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஓகே, இல்ல மேம் எனக்கு அதெல்லாம் இல்லை நானா தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்க வீட்லயே கூட அதை ஈஸியா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உங்க மொபைல் இல்லாட்டி உங்களோட டேப், உங்களோட ஃபோன், உங்களோட சிஸ்டம் எது வேணாலும் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்ப கவனிங்க, ஃபர்ஸ்ட் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் என்னென்னலாம் நீங்க பண்ணணும் அப்பா இருக்கு அப்படின்னா, நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட் அழகா நீட்டா PDF ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகேவா? ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரிஜினல் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இல்லை நான் ரிப்பீட்டர் மேம் அப்படின்னா உங்கள் 12th மார்க் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, இதுவே இனஃப். ஓகே, ஸோ அப்பார் ஐடி எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பசங்களா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம XPL கம்மிங் 20th Jan ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் நிறைய சீட்ஸ் வந்து கிடையாது, பிகாஸ் ஆன்லைன் கோர்ஸுக்கு இந்த டைம் ரொம்ப லிமிட்டட் சோர்ஸ் தான் இருக்க போகுது. இது மிக பிரம்மாண்டமான ஒரு கிராஷ் கோர்ஸாக இருக்க போகுது, 60 days லாங் கிராஷ் கோர்ஸ். ஓகே, இங்கே நான், அஷிமா மேம், அதுக்கப்புறம் அனி சார், சிக்கந்தர் சார், நாங்கள் எல்லாருமே இங்கே கிளாஸ் எடுக்க போகிறோம் பசங்களா, டோனி சார். ஸோ ப்ளீஸ் அவேர் தட் ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. அதனால திங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா XPL அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் நீட் கிடைக்கணும், அதுக்கான நான் 100% எஃபர்ட் போடுவேன் அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்காக வந்தது தான் நம்மளோட XPL Xylem Premier League. ஸோ 2025 நீட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிற பசங்களா 20th of January. ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அவங்களாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை Xylem ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாவே அதுலேயே உங்களுக்கு XPL தமிழ் அப்படின்னு காட்டும், அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும், எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும், போய் பாருங்க. அண்ட் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பொங்கல் ஆஃபர் இல்லையா? ஸோ பொங்கல் அப்படின்னாவே ஸ்வீட் வேணும். அந்த ஸ்வீட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பொங்கல் 25 அப்படிங்கிற கூப்பன் கோடை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% ஆஃப் கிடைக்கும் பசங்களா. அப்போ உங்கள் கிராஷ் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6000 + GST இருந்தது, 25% ஆஃப் போக வெறும் 4500 + GST இருக்கும். ஓகே, ப்ளஸ் GST இருக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட், இது வந்து வித்தவுட் மெட்டீரியல். ஓகே, இல்லை மேம் எனக்கு வந்து வித் மெட்டீரியல் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எகெயின் நீங்கள் பொங்கல் 25 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்கள். கூப்பன் கோட் யூஸ் பண்ணுறப்ப ஆன்லைனில் உங்களோட Xylem XPL கிராஷ் கோர்ஸில் வந்து உங்களுக்கு 25% வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸோட சேர்த்து 8000 + GST இருக்கக்கூடிய உங்கள் கோர்ஸ் ஃபீ இப்போ என்னவாக மாறிடும் பசங்களா, வெறும் 6500 + GST மாறிடும். ஓகே, ஏன்னா ஒரு 3 மாதம் ஒரு 2 மாதம் கோர்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, 60 days ஆஃப் கோர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பசங்களா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, டக் 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 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகே தானடா? நவ் கெட்டிங் லேண்டட் இன்டு இட். ஓகேவா? ஸோ அப்பார் ஐடி எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஜிலாக்கர் அப்படிங்கிறத நீங்கள் வெப்சைட்டில் நார்மலாக நீங்கள் சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு டிஜிலாக்கரோட அஃபீஷியல் வெப்சைட் கிடைக்கும். ஓகேவா? www.government.in அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கும். ஓகேவா? அந்த டிஜிலாக்கர் வெப்சைட் குள்ளார போய்க்காங்க. ஓகே, இப்படி தான் இருக்கும் பசங்களா. உங்களுக்கு நான் அதனால ரிஜிஸ்டர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பிகாஸ் யூ ஷுட் நாட் ஃபீல் லெஃப்ட் அவுட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் அப் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் இது பண்ணதே இல்லை அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட்டு நானும் ஒரு ஆள் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக சைன் அப் பண்ணுங்க. ஓகேவா? சைன் அப் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னென்ன கேட்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபுல் நேம். ஓகேவா? உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி ஃபுல் நேம். ஓகேவா? ஸோ எவ்ரிதிங் நீங்கள் இங்கே ஃபில்அப் பண்ண போகிறது மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி. அண்ட் ஆதார் கார்டு என்ன பண்ண போகிறீங்க, மார்க் ஷீட்டில் இருக்கிற நேம் மாதிரியே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஆதார் கார்டை சேஞ்ச் பண்ணுங்க, மார்க் ஷீட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. தட் இஸ் அ லென்த்தி ப்ராசஸ், டோன்ட் டூ தட். ஓகே, ஸோ உங்களோட 10th or 12th மார்க் ஷீட்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை நீட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபில் பண்ணுங்க. அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்கள் மார்க் ஷீட்டில் என்ன இருக்குது, மேல் ஆர் ஃபீமேல். ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பருமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி இருக்கிற மொபைலில் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ மொபைல் நம்பரும் எப்படி இருக்கணும் பசங்களா, ஆதார் கார்டு லிங்க்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா இன்னும் ப்ராசஸிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மெயில் ஐடி, ரொம்ப ஆக்டிவேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு மெயில் ஐடி கொடுங்க. அண்ட் 6 digit பின். ஓகேவா? அவங்களோட செக்யூரிட்டி பின் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஒரு பின் கொடுப்பீங்கல்ல, நான் தாண்டா ஏதோ ஒரு நேம், அதுக்கப்புறம் .007 அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு 6 digit செக்யூரிட்டி பின்னை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க, எந்த நம்பர் கொடுத்துருக்கோம், எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டே வாங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் உங்களுக்கு எங்கே லேண்ட் ஆகும் உங்கள் போர்ட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபையிங் மொபைல் நம்பர். ஓகேவா? மொபைல் நம்பரோட OTP வேணும், அதுதான் சொல்கிறேன். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பரோட மொபைலை ப்ளீஸ் கையில் வச்சுருங்க. ஓகேவா? 10 ஊர் தாண்டி சிக்னலே இல்லாத இடத்துல வச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க. இட் இஸ் அ ஹெக்டிக் ப்ராசஸ். அப்போ மறுபடியும் உட்காந்து நம்ம திருப்பி எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்.
புரியுது இல்லையா? ஸோ என்ன நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு ஏத்தாப்புல தான் உங்களுக்கு ஓடிபி, அந்த நம்பரில் தான் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை உள்ளே என்ட்ரி பண்ணுங்க. என்டர் பண்ணி முடிச்சு சப்மிட் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் வெரிஃபிகேஷனுக்கு போகும். ஓகேவா? ஸோ உங்களோட ஆதார் வெரிஃபிகேஷனுக்கு போகும் பசங்களா. அப்போ ஆதாரோட நம்பர் இங்கே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் பசங்களா அகெயின் ஐ எம் சேயிங், உங்களோட நேம் மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரியே ஆதார் கார்ட்லயும் இருக்கணும். மொபைல் நம்பர் நீங்க ஆதார் கார்டு லிங்க்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? அப்ப ஆதார் ஓடிபி வரும். இப்ப புரியுதா நான் ஏன் வந்து மொபைல் நம்பர் அதுல லிங்க்ல இருக்கிறத யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன்னு? பிகாஸ் ஆதார்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கும் ஓடிபி வரும். ஓகேவா? ஒரு 10 நிமிஷத்துல நீங்க என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அதை என்ட்ரி பண்ணிட்டு இந்த டிராப் டவுன் பாக்ஸை டிக் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடியும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணியாச்சு. ஸோ முழுசாக உங்களுக்கு அக்கௌண்ட் இப்போ ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்பவும் சைன்இன்ல போயிட்டு சைன்இன் பண்ணணும். ஓகேவா? என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அதை நான் இப்போ சைன்இன் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் மொபைல் நம்பர், யூசர் நேம், ஆதார், ஓகேவா, லைனாக கொடுக்கணும். அப்போ மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி நெக்ஸ்ட், யூசர் நேம் என்ட்ரி பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போகும். உங்களோட செக்யூரிட்டி பின் கேட்கும். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன் செக்யூரிட்டி பின்னை நீங்கள் என்ன பண்ணணும் பசங்களா, யூ பீப்புள் ஹாவ் டு பி ரொம்ப கிளியரா அதை ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகேவா? ட்ரை டு டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் இட். ஓகே, ட்ரை டு டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் இட். அப்போ யூசர் நேம் அப்படிங்கறத கிரியேட் பண்றது எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா நார்மலா எழுதுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜு என் பேர் அப்படின்னா ராஜு பாய் 007 அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதுவோம் இல்லையா? ஸோ ஸ்மால் கேரக்டர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஹைஃபன், அண்டர்ஸ்கோர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி யூசர் நேமை கிரியேட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா that will also be created. இப்போ நீங்க உங்களோட டிஜிலாக்கர் பேஜுக்கு போயிருவீங்க. ஓகேவா? உங்க அக்கௌண்ட்டுக்குள்ளார போயிருவீங்க. அந்த அக்கௌண்ட்குள்ளார போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நிறைய வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹோம்குள்ளார போனீங்க அப்படின்னா இஷ்யூடு டாக்குமெண்ட்ஸ், சர்ச் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்போ இதில் சர்ச் டாக்குமெண்ட்ஸ்குள்ளார போகணும். எதுக்குள்ளார போகணும் பசங்களா? கோ ஃபார் சர்ச் டாக்குமெண்ட்ஸ். அப்போ சர்ச் டாக்குமெண்ட்ஸ்குள்ளார போனீங்க அப்படின்னா அப்பார் அப்படிங்கறத அந்த சர்ச் பார்ல அடிங்க. ஓகேவா? அப்பார் அப்படிங்கறத நீங்க அடிச்சீங்க அப்படின்னா இட் வில் பி கோயிங் ஃபார் யுவர் அப்பார். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அப்பார் வந்து உங்களுக்கு வரும். அதை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடென்ஷியல்ஸ் இதுக்குள்ளார போகணும். அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடென்ஷியல்ஸ்குள்ளார போயிட்டு அதில் அப்பார் அப்படிங்கிற ஒன்று உங்களுக்கு வரும். அந்த ஐடியை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்பார் பேஜுக்கு போயிடுவீங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாமே இட் வில் பி ஸ்டோர்ட். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் உங்கள் ஜெண்டர், உங்கள் மொபைல் நம்பர், இந்த ஐடென்டிட்டி டைப் வேல்யூ, இதை நான் சொல்கிறத நோட் பண்ணி வைங்க பசங்களா, பிகாஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரிப்பீட்டடாக இருக்கீங்கன்னா உங்கள் 12th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. உங்கள் 12th மார்க் ஷீட்டில் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? ஒரு ரோல் நம்பர்னு போட்டு, ஏன்னா நாங்கள் வந்து 10th and 12th படிக்கிறப்ப எங்களுக்கு ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லி மார்க் ஷீட்டில் போட்டு எங்கள் ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மார்க் ஷீட்டில் ரோல் நம்பர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, ரிஜிஸ்டர் நம்பர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ சப்போஸ் ரோல் நம்பர் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே நீங்கள் ரோல் நம்பர் அப்படிங்கிறத அடிக்கணும். ஓகேவா? ஏன்னா எனக்கு இது கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த ரோல் நம்பர் இல்லை, இது எனக்கு ரிஜிஸ்டர் நம்பர்னு போட்டு தான் என்னோட மார்க் ஷீட்டில் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்து இங்கே ஐடென்டிட்டி வேல்யூவை நீங்கள் ஃபில் பண்ணணும். புரியுது இல்லையா பசங்களா? அடுத்தது சாரி கவனிங்க. ஐடென்டிட்டி வேல்யூ, ஐடென்டிட்டி டைப். ஐடென்டிட்டி வேல்யூ அப்படிங்கிறது உங்களோட ரிஜிஸ்டர் ஆர் ரோல் நம்பர். ஓகேவா? உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்க ரிஜிஸ்டர் ஆர் ரோல் நம்பரை இங்கே நீங்கள் எழுதணும். ஓகேவா? இங்கே நீங்கள் எழுதணும். உங்களுக்கு ஒரு 6 டிஜிட்டோ 12 டிஜிட்டோ சம் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டேட் போர்டோ சிபிஎஸ்சியோ என்ன போர்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒரு பேரில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை உள்ளே நீங்கள் அடிக்கணும். ஓகேவா? அடுத்தது ஐடென்டிட்டி டைப் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிஸ்டர் நம்பர்னு கொடுத்துருக்காங்களா, இல்லை உங்களுக்கு வந்து ரோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ரிஜிஸ்டர் நம்பரா ரோல் நம்பரா அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க அட்மிஷன் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ 12th வந்து நீங்கள் 2025 முடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 12th 2025 முடிக்கிறீங்க. அப்போ 12th அட்மிஷன் எப்போ போட்டிருப்பீங்க? 2024 போட்டிருப்பீங்க. கரெக்டாக 2024 போட்டிருப்பீங்க. அப்போ அட்மிஷன் இயர் வந்து 2024.
ஒருவேளை நான் ரிப்பீட்டர் மேம், நான் 2021லயே நான் வந்து 12th முடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ 2021 வந்து நீங்க எப்போ 2021ல நீங்க 12th முடிச்சிருக்கீங்கன்னா எப்போ அட்மிஷன் ஆயிருப்பீங்க பசங்க 12th 2020ல அட்மிஷன் ஆயிருப்பீங்க. அப்போ 2020 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அதுதான் அட்மிஷன் இயர். சப்போஸ் நான் ஃப்ரெஷர், நான் இன்னும் என் 12th முடிக்கல, நான் 10th மார்க் ஷீட் தான் உள்ள அப்லோட் பண்றேன் அப்படின்னா 10th எப்போ நீங்க முடிச்சீங்க? நான் 2020ல 10th முடிச்சிருக்கேன் அப்படின்னா 2019ல நீங்க அட்மிஷன் வாங்கிருப்பீங்க. கரெக்டா? அப்போ அதுக்கேத்தாப்புல நீங்க என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஐ எம் அ ஸ்டூடெண்ட். நீங்க என்ன ஸ்டூடெண்ட்? நீங்க ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா, சிபிஎஸ்இ ஸ்டூடெண்டா அப்படிங்கறதெல்லாம் உள்ள கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்ப நீங்க வந்து ஸ்டூடெண்ட், நான் ஸ்கூல்ல தான் படிக்கிறேன் அப்படின்னா போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிராப் டவுன் இதுல இருக்கும். ஓகேவா? அப்ப அந்த போர்ட்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டேட் போர்டா, என்ன போர்டு, சிபிஎஸ்இ போர்டான்னு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அந்த டிராப் டவுன்ஸை நீங்க ஃபில்அப் பண்ணி இங்க இருக்க பாக்ஸை டிக் பண்ணி கெட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு டைம் நீங்க சரி பார்த்துக்கங்க. ஓகேவா? ஸோ ஐடென்டிட்டி வேல்யூ அப்படிங்கிறது உங்கள் ரோல் நம்பரோ ரிஜிஸ்டர் நம்பரோ என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. உங்கள் 10th 12th இந்த மார்க் ஷீட்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கணும். ஸோ அட்மிஷன் இயர் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டேன்னா, நீங்கள் எந்த வருஷம் அந்த எக்ஸாமை முடிச்சிருக்கீங்க, 10th மார்க் ஷீட் கொடுக்குறீங்கன்னா 10th மார்க் ஷீட் எந்த வருஷம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, அப்போ அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா அப்போ தானே அதுக்கு அட்மிஷன் ஆயிருப்பீங்க, அந்த கணக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் என்ன போர்டில், இப்போ 10th போர்டில் பண்ணுறீங்க அப்படின்னா 10th போர்டு அப்படிங்கிறப்ப என்ன ஸ்டூடெண்ட்டு அது. ஓகேவா? இல்லை நான் 12th மார்க் ஷீட் கொடுத்துருக்கேன் மேம் அப்படின்னா 12th மார்க் ஷீட் என்னமோ அது. ஓகேவா? புரியுதா பசங்களா? ஸோ இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா ஃபைனலி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ட்ராப் டவுன் ஆகும் பசங்களா. ஸோ ஃபீமேல் உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அது என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரா, ரோல் நம்பரா, என்ன உங்கள் டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்காங்களோ அது, அதுக்கப்புறம் உங்களோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் எப்பவும் போல் கெட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இஷ்யூடு டாக்குமெண்ட்குள்ளார நீங்கள் போயிடணும். ஓகேவா? ஸோ இஷ்யூடுனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட். அப்போ இஷ்யூ சர்ச் டாக்குமெண்ட்ஸ்குள்ளார போய் எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். இஷ்யூடு டாக்குமெண்ட்ஸ்குள்ளார போனீங்கன்னா உங்களோட அப்பார் ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கும். உங்களோட அப்பார் ஐடி என்ன ஆயிருக்கும் பசங்களா? ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த அப்பார் ஐடியை நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்பார் ஐடி இந்த மாதிரி இருக்கும் பசங்களா. இதில் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு 12 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 12 டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த நம்பரை நீங்கள் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கூடிய விரைவில் நம்மளோட நீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ இது இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸியர். ஸோ இதை எல்லாருமே மேண்டேட்டரியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே தானடா? கிளியரா இருக்கு இல்லையா? ஸோ எகெயின் ஐ எம் ஸ்ட்ரெஸ்ஸிங், உங்களோட மார்க் ஷீட்ல உங்க நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்க ஆதார் கார்டில் இருக்கணும். அப்டேட் யுவர் ஆதார் கார்டு, உங்களோட ஃபேஷியல் ரெகக்னிஷன், பயோமெட்ரிக்ஸ் இதெல்லாமே போய் அப்டேட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, பண்ணிட்டு வந்து பண்ணுங்க. இட் வில் பி அன் ஈஸி ப்ராசஸ். ஓகே தானே? உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்மூத்தாக முடியும் பசங்களா. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எகெயின் நான் திரும்பவும் சொல்கிறேன் பசங்களா, இது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ Jan 20th நம்ம XPL NEET 2025க்கான ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் நம்ம Xylemல வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பசங்களா. ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு லாங் அண்ட் வெரி எஃபெக்டிவ் இம்பேக்டிவ் நம்மளோட கிராஷ் கோர்ஸ். ஓகே, ஸோ சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தட் இஸ் வாட் நீடட். அண்ட் திரும்பவும் சொல்கிறேன், பொங்கல் கூப்பன் கோட் வந்து 25 அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 6000 இருக்கக்கூடிய உங்களோட கோர்ஸ் உங்களுக்கு வந்து 4500 + GST அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு 25% ஆஃப் கிடைக்கும். இது வந்து வித்தவுட் மெட்டீரியல்ஸ். ஸோ வித் மெட்டீரியல்ஸ் எனக்கு வேணும் மேம், இல்லை எனக்கு 1000 மெட்டீரியல் இருந்தாலும் எனக்கு Xylemோட மெட்டீரியல் பற்றி எனக்கு பவர் தெரியும், நான் மெட்டீரியலோட நான் வாங்கி வச்சுக்குவேன் மேம், நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எகெயின் அதே கூப்பன் கோடை யூஸ் பண்ணி 8000 + GST-ஆக இருக்கக்கூடிய உங்கள் கோர்ஸை நீங்கள் 6500 + GST-ஆக மாற்றலாம் பசங்களா. ஓகே, பயங்கர எஃபெக்டிவாக இருக்க போகுது இந்த Xylem XPL. லாஸ்ட் டைம் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களும் அந்த லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு DPPs தேவை அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்க கிராஷ் கோர்ஸோட DPPs தேவை அப்படின்னா 1500 அப்படிங்கிறது வந்து நீங்க பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ டெலிவரி வில் ஸ்டார்ட் ஆஃப்டர். ஓகேவா? Jan 2025க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து டெலிவரி, உங்களோட அந்த DPP வந்து கிராஷ் DPPs வந்து உங்களுக்கு டெலிவர் ஆகும். ஓகே தானடா? ஸோ மறந்துடாதீங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே ஆன்லைனில் எனக்கு வேணும், அதான் ஆன்லைன் ஆகட்டும் ஆன்லைன் தான், ரெண்டு இது வந்துருச்சு பசங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ சேம் தான் 1500 ஃபார் யோர் கிராஷ் DPPஸ்க்காக இருக்கும்.
ஓகே ஸோ பசங்களா தட்ஸ் இட் பி கேர்ஃபுல் இந்த வருஷம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ல ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு இந்த அப்பார் எடுத்துட்டு வந்திருக்காங்க மேபி லுக் லைக் அ வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ் பட் நீங்கள் ஒன்ஸ் ஆதார் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி அன் ஈஸி பீசி திங் ஸோ ஆதார் அப்டேட் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வருது நான் உங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு வரேன் வித் இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷனோட அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இப்போ செஷனை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நீட் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க ஓகே ஸோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் நீட் நாங்கள் இருக்கோம் என்ன நடந்தாலும் சரி வி ஆர் ஹியர் டு ஃபைட் வித் யூ பசங்களா ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் எக்ஸ்பிஎல் சீக்கிரமாக வந்து அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆகிடும் Jan 20th ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க okay so bye everyone take care love you lots this is me your Shobhi ma'am you people know when Shobhi ma'am is here no fear right bye everyone have a great day